அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி இஎன்டியோட வீடியோஸை வந்து ரெகுலராக நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஒரு சொல்லியிருந்தேன், ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன். பட் வந்து அந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தேன். அந்த எக்ஸாமுக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கிறப்ப முதற்கொண்டு இன்னும் போஸ்டிங் எங்களுக்கு போடலை. ஸோ அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து எனக்கு வீட்லேயும் கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்லாம் ஆயிருந்துச்சு. அதனால் என்னால் வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆகி எதுவும் பண்ண முடியல. பட் இப்போது வந்து கொஞ்சம் அப்படியே எல்லா வீடியோஸையும் நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி இந்த வீடியோலேருந்து மறுபடியும் வந்து இஎம்டியோட ஜேர்னியை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் வந்து லாஸ்ட்டாக வந்து நான் என்ன வீடியோ எடுத்திருந்தேன் அப்படின்னா காஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அதையுமே நான் பப்ளிஷ் பண்ணல. பட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டைமில் அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிருந்திருக்கும். இப்போது காஸ்லாக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட்லேயே காஸ்லாக்கு அப்புறமா இமீடியட்டாக என்ன டாபிக் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் பார்க்குறப்ப ஒரு இன்ஃபைனைட் லைன் சார்ஜ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அப்புறம் பிளெயின் ஷீட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஹாலோ ஷெல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், ஒரு 3 அப்ளிகேஷன் இருக்கும். நம்ம வந்துட்டு இங்கே வந்து சான்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சேர்த்து ஒரு 1-2 அப்ளிகேஷன் வேணால் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளலாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்டை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நீங்கள் வந்து காஸ்லாவை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு நான் ஏற்கனவே நடத்துகிறப்பே சொல்லியிருப்பேன், ஏதாவது ஒரு சார்ஜுக்கு நீங்கள் காஸ்லாவை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இமேஜினரியான ஒரு காஷியன் சர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த இமேஜினரியான ஒரு காஷியன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் இன்ஃபைனைட் லைன் சார்ஜ்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ், அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு லைன் சார்ஜாக இருந்தால், ஒரு லைன் சார்ஜ்னா ஒரு வயர் மாதிரி. ஸோ ஒரு வயரில் இருக்கக்கூடிய சார்ஜஸ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இமேஜினரியான காஷியன் சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். அந்த இமேஜினரியான காஷியன் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸாக இருக்கணும். நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒரு சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்னா சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ், ஜிஎஸ்னா காஷியன் சர்ஃபேஸ். அதுக்கப்புறம் ஒரு பிளேன் ஷீட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கும் சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும். இல்லை ஒரு பாயிண்ட் சார்ஜ், அதாவது ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் இருக்கு, அதுக்கு நீங்கள் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னா, அப்படி இல்லைனா ஸ்பெரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு ஸ்பியர் ஷேப்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஸ்பியர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் முழுக்க ஒரு சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, அதனால நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரு காஷியன் சர்ஃபேஸ் என்னன்னா ஸ்பெரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ். ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் இன்ஃபைனைட் லைன் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் லைன் சார்ஜ், அதை நான் வந்து அப்படியே டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் லைன் சார்ஜ். இப்போ இதுதான் நம்மளுக்கு இன்ஃபைனைட் லைன் சார்ஜ். இன்ஃபைனைட் லைன் சார்ஜ் அப்படிங்கிறது என்னன்னா மேலையும் கீழேயும் நம்மளுக்கு வந்து எண்டே இல்லாமல் அப்படியே இன்ஃபைனைட்டாக நம்மளுக்கு வந்து அதனோட லென்த் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்ஃபைனைட்லி ஸ்ட்ரெயிட் லைன் சார்ஜ் இல்லை ஸ்ட்ரெயிட் வயர் அப்படின்னு சொல்லி எது சொன்னாலும் நம்மளுக்கு ஒன்று தான். ஸோ இன்ஃபைனைட் லைன் சார்ஜ். இப்போ இதுக்கு நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இமேஜினரியான ஒரு காஷியன் சர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ அந்த இமேஜினரியான காஷியன் சர்ஃபேஸுக்கு நான் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம்னா சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறப்ப ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒரு காஷியன் சர்ஃபேஸ், சரியா? இது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ். சரி, ரைட்டு. இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸு நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இது எழுதிடலாம், அது பேர் என்ன, காஸ்லா. ஸோ ஃபை ஈக்குவல்ஸ் டு இ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் இல்லை டிஏ வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். அது நம்மளுக்கு என்ன வரும்னா கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட், சரியா? அப்போ கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். இப்போ இ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் இன்டு கியூ எப்சிலான் நாட், இப்போ கியூ பை எப்சிலான் நாட். இப்போ இந்த ஃபை அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற ஃபை அப்படிங்கிறது டோட்டல் ஃப்ளக்ஸ். அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறத இந்த இமேஜினரியா இருக்கக்கூடிய காஷியன் சர்ஃபேஸுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு 3 டிஃபரெண்ட் பார்ட்ஸா நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்.
அதாவது இது வந்து டாப்பு, இந்த சிலிண்டர்ல அது டாப்பு, இது பாட்டம். அப்புறமா மீதி இருக்கிற ரீஜியன், இந்த மீதி இருக்கிற ரீஜியன் எல்லாமே நம்மளுக்கு கர்வ்டு ரீஜியன். அப்போ அதை வச்சுட்டு இங்க என்ன பண்றோம்னா ஃப்ளக்ஸ் த்ரூ டாப் சர்ஃபேஸ் பிளஸ் ஃப்ளக்ஸ் த்ரூ பாட்டம், அதுக்கப்புறமா கர்வ்டு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ். புரியுதா? டோட்டல் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணணும். அதை நான் ஜஸ்ட் வந்து ஒரு 3 பார்ட்ஸா நான் ஸ்ப்ளிட் பண்றேன். ஏன்னா ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுவீங்க, அந்த சர்ஃபேஸுக்கு எவ்வளவு ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி காஸ் லா யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இங்க வந்து ஒரு 3ஆ நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அந்த மொத்தமா இருக்கிற சர்ஃபேஸை ஒரு 3 பங்கா நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவை பாருங்க, E வெக்டார் டாட் ds வெக்டார் அப்படின்னு இருக்கு. அதை நீங்க வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க, EdS cos theta அப்படின்னு சொல்லி போடுவீங்க. ஏன்னா டாட் ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ EdS cos theta அப்படின்னு சொல்லி போடுவீங்க. இந்த தீட்டா அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அந்த ஏரியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிள் தான் இந்த தீட்டா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து டாப் சர்ஃபேஸை நம்ம எடுத்துக்கலாம். டாப் சர்ஃபேஸ் பாருங்க, இந்த மாதிரி இருக்கு டாப் சர்ஃபேஸ். அப்போ இந்த சர்ஃபேஸோட ஏரியா டைரக்ஷன், அதாவது இந்த சர்ஃபேஸ் இருக்கா, இந்த சர்ஃபேஸோட டைரக்ஷன் இல்ல இந்த ஏரியாவோட டைரக்ஷன் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, அதோட சென்டர்ல இருந்து அவுட்வர்ட்ஸா நீங்க ஒரு நார்மல் வரைஞ்சீங்க அப்படின்னா அந்த நார்மல் எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் அவுட் பண்ணுதோ அதுதான் நம்மளுக்கு இந்த ஏரியாவோட டைரக்ஷன். இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஏரியா அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க சென்டர்ல இருந்து அவுட்வர்ட்ஸா நீங்க ஒரு நார்மல் வரைஞ்சீங்கன்னா அதுதான் இந்த ஏரியாவோட டைரக்ஷன். அப்போ அந்த ஏரியாவோட டைரக்ஷன் அப்படிங்கிறது, இந்த ஏரியாவை நீங்க எந்த பக்கமா ரொட்டேட் பண்ணாலும் அந்த ஏரியா நம்மளுக்கு அப்படியே கூடவே சேர்ந்து ரொட்டேட் ஆகும். சரி, ரைட்டு. இப்போ டாப் சர்ஃபேஸ் மேலே பார்த்து இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு டைரக்ஷன். இந்த டைரக்ஷனை நான் என்ன சொல்றேன், டிஎஸ் வெக்டார் அப்படின்னு வச்சுக்கிறேன். டைரக்ஷன் டிஎஸ் வெக்டார். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, வச்சிருக்கிற எல்லாத்துமே நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்வர்ட்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்போ இங்க இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், இந்த பக்கமா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கமும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்மளுக்கு இந்த டைரக்ஷன்ல அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ஏரியால நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, அப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், அதாவது இந்த பக்கம் மட்டும் தானே சார்ஜ் வச்சிருக்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, சரி ஓகே, பட் இந்த டாப்ல எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் டவுட் வரலாம். நம்ம எடுத்துக்கிறது வந்து இன்ஃபைனைட் லைன் சார்ஜ். அப்போ ஆக்சுவலா பார்த்தா இந்த சிலிண்டர் எங்க முடியுதோ அங்கேயே நம்மளுக்கு அந்த வயர் வந்து நம்மளுக்கு அங்கேயே முடியல. அந்த வயருங்கிறது மேலேயும் கீழே நம்மளுக்கு போய்கிட்டே தான் இருக்கு, என்லெஸ்ஸா நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலயுமே ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்கும், இந்த இடத்துல ஒரு பிளஸ் சார்ஜ், அப்படியே நம்மளுக்கு கீழே போய்கிட்டே இருக்கும், மேலேயும் போய்கிட்டே இருக்கும். அப்போ மேலேயும் கீழே போய்கிட்டே இருக்கிறப்ப அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி கொடுக்க போகுது அப்படின்னா அவுட்வர்ட்ஸா தான் கொடுக்க போகுது. அப்போ எந்த ஏரியா எடுத்தாலும் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தா 90 டிகிரி. ஸோ 90 டிகிரியை கொண்டு போயிட்டு இந்த காஸ்ல போட்டால் என்ன வரும், காஸ் 90 டிகிரி ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த ஈக்குவேஷனே நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். அப்போ இது நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் த்ரூ டாப் சர்ஃபேஸ். அப்போ ஃப்ளக்ஸ் த்ரூ டாப் சர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் த்ரூ டாப் சர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு போட்டோம் அப்படின்னா EdS cos 90 டிகிரின்னு வருது, அந்த cos 90 0 ஆகிறதுனால மொத்தமாக நம்மளுக்கு 0 ஆயிருது. இது ஃப்ளக்ஸ் த்ரூ டாப் சர்ஃபேஸ். சரியா, முடிஞ்சிச்சு. இப்போ அதே இது ஃப்ளக்ஸ் த்ரூ பாட்டம் சர்ஃபேஸ்க்கு வாங்க. அதே இது EdS cos தீட்டாக்கு பதிலாக இங்கே என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இதை வந்து டாப் சர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்காம இதை வந்து இப்போ பாட்டம் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ பாட்டம் சர்ஃபேஸ்னா நம்மளுக்கு ஆங்கிள் என்னவா இருக்கும், பாட்டம் சர்ஃபேஸ் இங்க இருக்கக்கூடிய பாட்டம் சர்ஃபேஸ் அதனோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா டவுன்வர்ட்ஸா இருக்கும். ஏன்னா அந்த பாட்டம் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது கீழே பார்த்து இருக்கு, அதனோட சென்டர்ல இருந்து நீங்க அவுட்வர்ட்ஸ் நார்மல் வந்தீங்கன்னா அது கீழே பார்த்து இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதே டைரக்ஷன் தான், அது மாறாது. அப்போ நம்மளுக்கு ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தா அதே நம்மளுக்கு 90 டிகிரி. அப்போ அதை கொண்டு போயிட்டு இங்கே என்ன பண்ணுவீங்க, காஸ் 90 டிகிரி. ஸோ பாட்டம்லேயும் நம்மளுக்கு 0. அப்போ இதுவும் நம்மளுக்கு 0 ஆயிடுச்சு. எது டாப் சர்ஃபேஸ் பாட்டம் சர்ஃபேஸ் ரெண்டுமே நம்மளுக்கு 0 ஆயிடுச்சு. அப்போ மீதி இருக்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு என்ன வரும், அப்போ 5C கர்வ்டு சர்ஃபேஸுக்கு மறுபடியும் EdS cos theta. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரிமைனிங் பார்ட் தான் கர்வ்டு சர்ஃபேஸ். அப்போ ரிமைனிங் பார்ட் கர்வ்டு சர்ஃபேஸ்ல நீங்க இந்த பக்கமா இருக்கக்கூடியதுல ஏதாவது ஒரு ஏரியா எடுத்தாலும் சரி, இல்ல அந்த பக்கம் இருக்கக்கூடிய கர்வ்டு சர்ஃபேஸ்ல ஏதாவது ஒரு ஏரியா எடுத்தாலும் சரி, ரெண்டுமே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த பக்கம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்போ இந்த ஒரு ஏரியாவை நான் எடுக்கிறேன், இந்த ஒரு ஏரியாவை நான் எடுக்கிறேன். அப்போ இந்த ஏரியா இங்கே வரீங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தா இப்போ எண்ணெய் பார்த்துருக்கு கரெக்டாக. இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா எண்ணெய் பார்த்துருக்கு. ஒரு சிலிண்டரில் இப்படி இருக்கும். அப்போ ஒரு சிலிண்டர் இப்படி இருக்குன்னா நான் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய இந்த பக்கம் இருக்கிற இதை மட்டும் நான் எடுக்கிறேன், இந்த பக்கம் இருக்கிறத மட்டும் எடுக்கிறேன்னா அது எப்படி இருக்கும்? எண்ணெய் பார்த்துருக்குமா? அப்போ எண்ணெய் பார்த்துருக்குன்னா அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும், டிஎஸ் வெக்டார். ஓகே, அப்போ அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுவும் அதே டைரக்ஷன் தான், இ வெக்டார். தெரியுதா? ஆரோ மார்க்லாம் நான் போட்டிருக்கேன், அது எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். அப்போ நம்மளுக்கு இங்க காஸ், நம்மளுக்கு தீட்டாக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா இது ரெண்டுமே ஒரே டைரக்ஷன். ஸோ காஸ் 0 டிகிரி, இடிஎஸ் காஸ் 0 டிகிரி. காஸ் 0வோட வேல்யூ நம்மளுக்கு 1. அப்போ மீதி இருக்கிறது என்ன அப்படின்னா இடிஎஸ். ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு இப்போ ஃப்ளக்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடிஎஸ்ஸை கொண்டு போயிட்டு நான் ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எனக்கு 5 டாப்பு எனக்கு காலி ஆயிடுச்சு, பாட்டமு காலி ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது என்ன 5C மட்டும்தான், கர்வ்டு மட்டும்தான். அந்த கர்வோட வேல்யூ என்ன இடிஎஸ். அப்போ இடிஎஸ்க்கு பதிலாக 5 டோட்டல் ஈக்குவல்ஸ் டு இடிஎஸ். இந்த 5க்கு பதிலாக நம்ம இடிஎஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டா. அப்போ 5D ஈக்குவல்ஸ் டு இடிஎஸ். இந்த ஈக்குவேஷனையும் இதையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வெக்டார் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை வெக்டார் ஃபார்மேட்டில் இருந்து டாட் ப்ராடக்ட் எடுத்து இடிஎஸ் காஸ் தீட்டான்னு சொல்லி போட்டு ஒவ்வொன்றுமே ஆங்கிள் கண்டுபிடிச்சு நம்ம வந்து ஃபைனலாக கொண்டு வந்தாச்சுங்க இடிஎஸ். அப்போ ஈக்குவல்ஸ் என்ன இருக்கும் நம்மளுக்கு? Q by epsilon naught, Q by epsilon naught, ரைட். இப்போ உங்களுக்கு தேவை என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் உங்களுக்கு தேவை. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் கண்டுபிடிக்கணும்னா E ஈக்குவல்ஸ் டு Q by epsilon naught இன்ட்டு டிஎஸ். இப்போ Q by epsilon naught இன்ட்டு டிஎஸ். ஸோ இந்த டிஎஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபைனைட் லைன் சார்ஜ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த டிஎஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் பயன்படுத்தி இருக்கிறது வந்து ஒரு சிலிண்டர். அந்த சிலிண்டர்ல எனக்கு வந்து இது கர்வ்டு ரீஜியன் மட்டும்தான் எனக்கு ஃப்ளக்ஸை கொடுக்குது. டாப் அண்ட் பாட்டம் நம்மளுக்கு போயிருச்சு. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும்தான் எனக்கு வந்து ஃப்ளக்ஸை கொடுக்குதுன்னா அந்த கர்வ்டு சர்ஃபேஸோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது நம்மளுக்கு என்னது? இது எலக்ட்ரிக் ஃபீல்டு டாட் ஏரியா தான் நம்மளுக்கு. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸோட ஏரியா என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதனோட சிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது 2πRL. கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது 2πRL. அப்போ அதை கொண்டு 2πRL ரேடியஸ், இன்னொன்று லென்த். அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ இதுதான் நம்மளுக்கு டிஎஸ். அப்போ இங்கே கொண்டு போயிட்டு Q by epsilon naught பக்கத்தில் 2πRL அவ்வளோதான். அப்போ E ஈக்குவல்ஸ் டு Q by 2πR epsilon naught இன்ட்டு எல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது நம்மளுக்கு ஒன் ஆஃப் த ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் லைன் சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு வந்துட்டு Q by 2πR epsilon naught இன்ட்டு எல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ்னு சொல்லலாம். ஒரு இன்ஃபைனைட் லைன் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்குறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷன். இல்லை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா நம்ம அதுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு. அது என்ன? நம்ம கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ல அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம வந்துட்டு ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம படிச்சிருப்போம். அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைப் வந்து லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம வந்து எங்க யூஸ் பண்ணலாம்? 1 டைமென்ஷனல் கேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லீனியரா ஸ்ட்ரைட்டா நம்மளுக்கு லீனியரா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சார்ஜ் சர்ஃபேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இது நம்மளுக்கு வந்து லீனியரா இருக்கக்கூடிய சார்ஜ் சர்ஃபேஸ் தான். அப்போ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா போட்டுக்கிறேன். அதாவது லாம்டான்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அந்த லாம்டாவோட வேல்யூ என்னன்னா சார்ஜ் பர் யூனிட் லென்த். லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இஸ் நத்திங் பட் சார்ஜ் பர் யூனிட் லென்த் Q by L. இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்களேன். E ஈக்குவல்ஸ் டு Q நான் இப்படி எழுதுறேன் 1/2πR epsilon naught. இதை தனியாக எடுத்துட்டு அங்கே Q by L நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். இந்த ஈக்குவேஷன்லேருந்து இங்கே எடுத்துருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ E ஈக்குவல்ஸ் இந்த Q by L க்கு பதிலாக லாம்டான்னு சொல்லி போட்டுருங்க. அப்போ லாம்டா டிவைடட் பை 2πR epsilon naught அவ்வளோதான். ஸோ இது நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ் டென்சிட்டி, இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ் அவ்வளோதான். இப்போ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு வெக்டார் குவான்டிட்டியாக ட்ரீட் பண்ணீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு யூனிட் வெக்டார் நீங்கள் போட்டுக்கோங்க அவ்வளோதான்.
ஒரு யூனிட் வெக்டார் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் லைன் சார்ஜ். சரியா? ஸோ நம்மளுக்கு வந்து அடுத்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட்லி சார்ஜ்டு பிளேன் ஷீட்டு. அந்த பிளேன் ஷீட் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு பிளேன் ஷீட் இருக்கும், இல்லை 2 பிளேன் ஷீட் இருக்கும். ஆனால் அதில் டிஃப்ரெண்ட் கேசஸும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.